வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சரண் சிங் பிறந்த நாள் இன்று தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் நடைபெற்ற மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஜ்கார் மேளாவின் 14வது கட்ட நிகழ்வின் கீழ் 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொளி வாயிலாக இன்று பிரதமர் வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், ரோஜ்கார் யோஜனா முகாம்கள் இளைஞர்களின் திறனை வெளிப்படுத்த வாய்ப்பளிப்பதோடு அவர்களின் ஆளுமையை மேம்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசு பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள், கல்வி நிறுவனங்களில் கடந்த 10 ஆண்டுகளாக பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், இளைஞர்களின் திறன் மேம்பாட்டு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று கூறினார். செல்போன் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது என்றும், புதிய தொழில்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குவதில் உலக அளவில் பெரிய நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 45 இடங்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். இதில் உள்துறை, நிதி, அஞ்சல், உயர்கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளில் பணியாற்றுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சரண் சிங் பிறந்த நாள் இன்று தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுடெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் நலன் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று புகழாரம் சூட்டினார். முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பாடுபட்டவர் சரண் சிங் என்று புகழ் மாலை சூட்டியுள்ளார். நாட்டுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர் ஆற்றிய அரும்பணிகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்றும் பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் குப்பைகளில் இருந்து செல்வத்தை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு புதிய வழிகளை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய பணியாளர், பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நல்லாட்சி செயல்முறைகள் குறித்த தேசிய அமர்வை தொடக்கி வைத்து பேசிய அவர், நிர்வாக சீர்திருத்தங்களின் பல்வேறு கட்ட வளர்ச்சியை பற்றி எடுத்து கூறினார். நடைமுறைகளில் உள்ள காகித கோப்புகளின் பயன்பாட்டை குறைப்பது, அப்புறப்படுத்தப்பட்ட பழைய நாற்காலிகள், கணினிகள் போன்றவற்றால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கூற்றுப்படி பள்ளிகளில் சுத்தமான கழிவறைகள் இருப்பதை உறுதி செய்வது குறித்து தெரிவித்த அமைச்சர், பல்வேறு துறைகளின் ஒருங்கிணைப்போடு இந்த நோக்கத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIRnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIRnews_alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா இன்று புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது.
சித்தன்குடியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரை ஆற்றிய அவர், உடல் குறைபாடு உள்ளவர்களை குறைத்து மதிப்பிடும் சமுதாய தடைகளை உடைத்து எறியும் விழா என்பதால் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், பாரத பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம், மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார அமைச்சகத்தின் தனிநபர் அடையாள அட்டை திட்டம், புதுச்சேரி அரசின் மாதாந்திர நிதி உதவி திட்டம், இலவச அரிசி வேட்டி சேலை வழங்கும் திட்டம், உடல் துணை கருவிகள், சக்கர நாற்காலிகள், எரிபொருள் மானிய திட்டம், திருமண உதவித்தொகை திட்டம், அரசு வேலைவாய்ப்பில் 4% இட ஒதுக்கீடு போன்ற திட்டங்களை சொல்லலாம். இந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் சந்திக்கும் சவால்களை, தடைகளை உடைத்து அவர்கள் இந்த சமுதாயத்தில் நம்பிக்கையோடு வாழும் சூழ்நிலை உருவாக்கிய பெரிய அளவில் உதவியாக இருக்கும். பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகள் கடமை உணர்வோடு அக்கறையோடு வேலை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களால் மற்றவர் வலியை, வேதனையை, தேவைகளை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில விருதுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது மாற்றுத்திறனாளிகள் அவ்வப்போது அரசுக்கு வைக்கும் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு பயிற்சி அளித்து அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். புதுவை அரசின் வேலை வாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுவது குறித்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் பல திறமைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும். அதை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் சமயம் வரும்போது அவரால் வெளிப்படுத்த முடியும். அந்த வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டியது அரசுடைய கடமை. அதே மாதிரி உங்களுக்கு குறைகளை அடிக்கடி சொல்லணும், ஆணையம் வேணும்னு சொல்லுவீங்க, அதையும் நாங்கள் கருத்தை வச்சிருக்கோம். உங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்ப்பதற்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்குரிய 4% வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். பொதுப்பணித்துறை இது மாதிரி பதவி எடுத்திருக்கோம். அதில் எல்லாம் உங்களுக்குரிய இந்த 4% இடங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி கொடுக்கப்படும். இன்னும் 3 மாதத்தில் அசிஸ்டன்ட், யூடிசி, எல்டிசி சுமார் 700 அல்லது 800 இடங்களுக்கு பணிகள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் நிச்சயமாக இந்த 4% இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவில் சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், சமூக நலத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், அரசு செயலர்கள் டாக்டர் முத்தம்மா, திரு பங்கஜ் குமார் ஜா, சமூக நலத்துறை இயக்குனர் திருமதி ரோஹிணி ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் இந்தியா டான்ஸ் பிங்க் என்ற தன்னார்வ அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமிற்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இம்முகாமை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரை ஆற்றிய அவர், அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள பெண்கள் தயக்கம் காட்டக்கூடாது என்றும், வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது குறித்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இம்முகாம் குறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்கள். இந்த இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் தொடர்பாக பரிசோதனை செய்து கொண்டனர். வரும் காலங்களில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இதுபோன்று மார்பக புற்றுநோய் தொடர்பான இலவச மருத்துவ முகாம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை மார்பக புற்றுநோயற்ற நாடாக மாற்றுவதே இந்த அமைப்பின் கனவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ளாட்சி நிர்வாக இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நல்லாட்சி வாரத்தின் 5ஆம் நாள் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் கலந்து கொண்டு உரையாற்றினார். கடந்த 19ஆம் தேதி முதல் நல்லாட்சி வாரம் காரைக்காலில் நடைபெற்று வருவதாகவும், இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காகவே இந்நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்கள் பாடப் புத்தகங்களை மட்டும் படிக்காமல் சமூகம் சார்ந்த செய்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்குவதாகவும், இதனை அவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சரண் சிங்கின் பிறந்த நாள் இன்று தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் நடைபெற்ற மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.